வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான டே 3யோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் எழுதிட்டு வந்தாங்க, நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு புதுசாக ஏதாச்சும் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசனிங்கில் கிளாக் டாபிக் வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. கிளாக் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கிளாக்குக்கு தனியாக வந்து ஃபோல்டரே கொடுத்துருக்கேன். முன்னாலே நம்மளோட கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் கிளாக் வந்து கடைசி ஃபோல்டராக இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்கல, பட் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்இக்வாலிட்டி டாப்பிக்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பேசேஜ் ரீடிங் கேட்காம க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது இதுக்கு முன்னால் இருந்த பேட்டர்ன் தான், அது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று பேசேஜ் ரீடிங் கேட்பாங்க, இல்லைனா க்ளோஸ் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓவராலாக ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிற சேம் ரிவ்யூ தான். அதாவது ரீசனிங்கில் வந்து டைம் டேக்கிங் கொஷின்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் அனலாகி கொஷின் மட்டுமே வந்து ஒரே ஷிஃப்ட்டில் 7-8 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் இந்த நியூ பேட்டர்னில் பெரிய பெரிய நம்பர் வச்சு கேட்பாங்கல்ல. நான் அந்த டஃப் கொஷின் சீரீஸ்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு 7 வீடியோ வந்து ரீசனிங்க்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த வீடியோவில் கொடுத்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்ரீயாக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2.0 சேனலில் டஃப் கொஷின் சீரீஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஓகே, கேலண்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கொஷினே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2ஆவது ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே கேட்கல. அதுக்கு முந்தின ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷினோ 4 கொஷினை கேட்டிருக்காங்க. நேற்று 3rd ஷிஃப்ட்டில் 4 கொஷின் கிட்ட கேலண்டரில் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து கேலண்டர் இருந்து கொஷின் கேட்கவே இல்லை. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்னால கேலண்டர் நான் டீச் பண்ணியிருக்கிறத தெளிவாக பார்த்துட்டு போங்க. நல்லா பார்த்துட்டு போங்க, அரைக்குறையாக பார்த்துட்டு போகாதீங்க. ஏன்னா அதில் வந்து டஃப்பான கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்துட்டு போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து இது வரைக்கும் இந்த 3 நாளில் நான் ஒரு 15-20 பேர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டிருப்பேன். கேட்ட எல்லாருமே வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் தான் வந்து அவங்க கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 45 கொஷின் கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 40 போட்டாலே நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா டஃப்பான கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் வருது. ஸோ இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக 40 டார்கெட் பண்ணிட்டு போகாதீங்க. 40 போட்டாலும் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், 40 தான் போட்டிருக்கேன், 35 தான் நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் 70லேருந்து 100க்குள்ளே எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு நான் 70 மார்க்கு கிட்ட எடுப்பேன், 35 கொஷினுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறவங்க தைரியமாக ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வருஷம் கட் ஆஃப் குறையிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா டைம் டேக்கிங் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படிங்கிறனால. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வந்து தெளிவாக இப்படி தான் முடிவு எடுக்க முடியாது. ஃபைனலாக நம்ம வந்து அதை பற்றி சொல்லுவோம். இப்போதைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.